நான் ஒத்துக்கிறேன், நான் ஒரு டாக்ஸிக் பர்சன் தான். நான் ஹோப் கொடுக்குறேன். ஜஸ்டிஃபை பண்ண வரல, எக்ஸ்பிளைன் பண்ண வரல. ஆங்ஷியஸ் ஆகுது, ஐயோ நம்ம போட முடியலன்னு. நான் ஒரு ஏமாத்துக்காரி. ஹாய் கைஸ், ஹலோ. எனக்கு கேக்குது, புரியுது, கேக்குது. நானே என்னைய பல தடவை கேட்டிருக்கேன். ஆனா நான் இந்த டைம் வந்து ஜஸ்டிஃபை பண்ண வரல, எக்ஸ்பிளைன் பண்ண வரல. நான் ஒத்துக்கிறேன், நான் ஒரு டாக்ஸிக் பர்சன் தான். நான் ஹோப் கொடுக்குறேன், எடுக்கிறேன். ஓ, திஸ் டைம் ஐ வில் பி கன்சிஸ்டன்ட். நிறைய தடவை நானே பார்த்திருக்கேன். என் போஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அத்தனை தடவை அது இருக்கு. ஆனா இந்த வீடியோல நான் வந்துட்டு 3 விஷயம் வந்துட்டு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்களோட. அதுக்கெல்லாம் முன்னாடி ஐ மிஸ்ட் யூ கைஸ். ஐ மிஸ்ட் மை செல்ஃப். பிகாஸ் இந்த பாஸ்ட் 2 இயர்ஸ் நான் வந்து எதுவுமே சோஷியல் மீடியாவில் ஆக்டிவா இல்லாத போது நான் அந்த ஒரு பெரிய செக்மெண்ட் ஆஃப் மை ரொட்டீனையே நான் மிஸ் பண்ணேன். ஓகே, அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே வருவோம். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான், நான் ஒரு ஏமாத்துக்காரி. இதுக்கு மேல எதுவும் சொல்றதுக்கு இல்ல. செகண்ட் வந்துட்டு நான் இந்த 2 இயர்ஸ் வந்துட்டு நான் ஆக்சுவலி யூகேல படிச்சுட்டு இருந்தேன். ஒரு புது கண்ட்ரிக்கு போகும்போது ஐ நீடட் த டைம் டு செட்டில் டவுன், எக்ஸ்ப்ளோர், ஆல்சோ ப்ரையாரிட்டைஸ் மை எஜுகேஷன். பட் ஆனா இந்த இதுல வந்துட்டு நான் யோசிச்சேன், சரி ஸ்ருதி நம்ம ஏன் பண்ண மாட்டேங்கிறோம். அது நான் யோசிக்க எனக்கு புரிஞ்சது, நான் சோஷியல் மீடியால மட்டும் அது பண்ணலன்னு. ஆசின் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, கோவிட் டைம்ல வந்துட்டு ஒரு 1 month உட்காந்து போர்ட்ரேட்ஸா ஸ்கெட்ச் பண்ணிட்டே இருந்தேன். அது கண்டினியூஸா பண்ண எனக்கே தெரியாம ஒரு பாயிண்ட்ல அது எக்ஸாஷனா மாறிடுச்சு. ஸோ ஐ தாட் ஓகே லெட் மீ டேக் அ பிரேக். அந்த குட்டி பிரேக் அப்புறம் இது வரைக்கும் அந்த பென்சிலை தொடவே இல்லை, அந்த ஸ்கெட்ச் புக்கையும் நான் எடுக்கவே இல்லை. அதே விஷயம் தான் எனக்கு இங்கேயும் நடக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. இன்ஃபேக்ட் நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது 6th standardல ஒரு கூஃபி கேர்ள் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அப்பா நான் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஆரம்பிச்சோம். சம்வேர் அலாங் த லைன்ஸ் தட் பேஷன் எனக்கு வந்து ஒரு எக்ஸாஷனா மாறுது. ஒரு போஸ்ட் எல்லாம் டைமுக்கு போட முடியலன்னா அடுத்த போஸ்ட்ல வந்து எனக்கு ஆங்ஷியஸ் ஆகுது, ஐயோ நம்ம போட முடியலன்னு. அப்படிலாம் யோசிக்கும் போது ஐ ஃபிகர் தட் த மிஸ்ஸிங் எலிமெண்ட் இஸ் பேலன்ஸ். அதே மாதிரிதான் இதையும் நான் வந்துட்டு அந்த ரியலைசேஷனையும் யோசிச்சிட்டே இருந்தேன். தியரியாவே இருந்துச்சு. அதனால இது நான் ப்ராக்டிஸ் பண்ணாதான் எனக்கு தெரியும். ஸோ ஐ தாட் ஓகே லெட் மீ ஸ்டார்ட் திஸ் ஜர்னி. நிஜமா எனக்கு வந்துட்டு ரொம்ப ஐயோ சுத்தி அப்படின்னு இருக்கு, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு எனக்கு. நாட் கோயிங் டு ப்ரெஷரைஸ் மை செல்ஃப். ஏன்னா நான் என்னைய ப்ரெஷர் பண்ணி அப்புறம் உங்களையும் ப்ரெஷர் பண்ணி எதுக்கு, அதெல்லாம் வேண்டாம். ஒரு மாதிரி சில்லா நம்ம பாட்டுக்கு என்ன தோணுதோ என்னமோ பண்ணிட்டு, என்னமோ இல்ல, தேர் ஆர் ஆக்சுவலி வெரி எக்ஸைட்டிங் திங்ஸ் அவளுடன் காத்துக்கொண்டு இருக்கிறது. எனக்கு அது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு.